கியூட் பேபி அத்தியாயம் 6. நான் உங்கள் சுராமிகா. ஸ்னேகா, நீ பேசுறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். சரி விடு, நம்ம பிரிஞ்சிடலாம். உனக்குதான் என் மேல நம்பிக்கை இல்லையே. சொன்னவன் அமைதியாக திரும்பி நின்று கொண்டான். ஸ்னேகா ஓடிப்போய் அவன் சட்டையை பிடித்து குலுக்கிக் கொண்டே அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறை கொடுத்தாள். அழுது கொண்டே, யூ சீட்டர், எப்படி சொல்ல மனசு வருது உனக்கு? ஒண்ணு பண்ணு, ஒரு ரூம்ல என்ன வச்சு குடும்பம் நடத்து, இன்னொரு ரூம்ல அவளை வச்சு குடும்பம் நடத்து. போதுமா உனக்கு இப்ப நிம்மதியா? இப்ப சொன்ன வார்த்தைக்கு மறுபடியும் அவள் அறைவாங்க கன்னத்தை பிடித்து நின்று கொண்டிருந்த ஸ்னேகா, ஐயோ போது நிறுத்துங்க. எப்ப பாரு உங்க 2 பேருக்குள்ள சண்டைதான் வருமா? ஏன் இப்படி கூட இருக்கிறவங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க என்று அன்பு கத்தி கொண்டு ஒரு ரூமுக்குள் போய் கீ எடுத்தான். கீ எடுத்து வந்தவன் பிரியாவின் கையில் கொடுத்து, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, அது என்னோட வீடுதான், நான் தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லி இத்தனை நாள் இங்க இருந்தேன், இனிமேல் நீ அங்க போய் இரு என்று ஆர்டர் போல் அவன் சொல்ல, ஆனால் அவளோ தன் மாமாவை எதிர்நோக்கினாள். அவள் கார்த்தியை பார்த்து நிற்பதை பார்த்து அடுத்த கணம் அன்புவுக்கு கோபம் எகிரியது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? இன்னும் அவங்களுக்குள்ள சண்டை வர வைக்கிறதுக்கு தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற. தயவு செஞ்சு எந்திரிச்சு அந்த வீட்டுல போய் இருந்து நான் சொன்னா நீ உங்க மாமாவை பார்த்துட்டு இருக்க என்று மறுபடியும் கத்தினான். அவள் மறுபடியும் பாவம் போல அன்பையும் கார்த்தியையும் மாறி மாறி பார்த்தாள். அன்புவுக்கு கோபம் அதிகமானது. கார்த்தி, இவ்வளவு அமைதியா இருக்காதடா. நீ ஒரு பொண்ணா நீ இருந்தேன்னா என்னடா பண்ணி இருப்ப? எல்லாத்துக்கும் வர சந்தேகம்தான் ஸ்னேகாவுக்கும் வந்திருக்கு. தயவு செஞ்சு இவளை நான் பார்த்து கொள்கிறேன், என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக அவளோ தன் மாமாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்தி தன் கண்களை மூடி திறந்தவன் இப்ப போ என்று கண்களாலேயே சொன்ன பின்னால் தான் அவள் அன்பு இழுத்த இழுப்பிற்கே சென்றாள். அவள் அந்த வீட்டு சாவியை போட்டு கதவை திறக்க போகும்போது கூட பிரியாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தான். பிரியாவுக்கோ அவன் அழுத்து பிடித்திருப்பது கை அவளுக்கு வலி எடுக்க ஆரம்பித்தது. அன்பை மட்டுமே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள், அதுவும் வலியை மறந்து. தனக்காக ஒருவன் வருத்தப்பட்டு தன் தோழியை கூட எதிர்த்து தன்னை கூட்டிக் கொண்டு வருகிறான் என்று அவள் அதிசயமாக பார்த்தாள். எதற்காக இவனுக்கு என் மேல் இந்த அக்கறை? ஒருவேளை தாலி செய்த மாயமோ என்று யோசித்தாள். அவனும் கதவை திறந்து வைத்துக் கொண்டு அவளை பார்த்தான், அதுவும் கோபமாக பார்த்தான். என்ன பார்த்துட்டு இருக்க? உன்னை உள்ள தூக்கிட்டு போகணுமா? அப்பதான் வருவியா? இல்ல இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க போறியா? அவளோ பயந்தபடியே தலையாட்டி கொண்டு நல்ல காலை எடுத்து உள்ளே வைத்தாள். அவள் கால் எடுத்து வைத்த நேரத்தில் அவனும் சரியாக காலை எடுத்து வைத்து உள்ளே போனான். இவன் மனமும் படபடவென இருக்க, எப்படி வாழ்க்கையை வாழ போறோமோ இல்லையோ என்று கூட தெரியாமல் இருவரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே போன அடுத்த கணத்தில் அவளை பிடித்து இழுத்து சுவரில் சாய்த்து இவன் அருகில் போய் நின்று அவள் தோள்களை இறுக்கமாக பிடித்தான். அவள் கொஞ்சம் பயந்து போய் கண்களை சிமிட்டி அவன் கண்களை பார்க்க, உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், ஸ்னேகா முன்னாடி அவளுக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்காதேன்னு, ஆனா நீ அதைத்தான் பண்ணிட்டு இருக்க. கார்த்தி தான் உனக்கு சப்போர்ட்டா பேசுறான்னு தெரியுதுல்ல, அப்பவே அந்த வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லும் போது வர வேண்டியது தானே. அது என்ன கார்த்தியை பார்த்துட்டே நிக்கிற? ஏன் கார்த்தி சொன்னாதான் நீ ஒவ்வொன்றும் செய்வியா? அதுக்கு என்ன, நீ அவனோட பொண்டாட்டியா? இங்க பாரு, எதையாவது அழுத்து பிடிச்சிட்டே இருப்பியா நீ? விடு ஓனர், ஷோல்டர் எப்படி வலிக்குது தெரியுமா? அப்ப என்னடானா கையை இறுக்கமாக பிடிச்ச, இப்ப என்னடானா ஷோல்டரை இறுக்கமாக பிடிக்கிற. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? காட்டு பயல, விடுன்னு சொல்றேன்ல என்று சொல்லிக்கொண்டே ஷோல்டரில் இருக்கும் அவன் கையை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அது துளி அளவு கூட நகரவில்லை. அவளுடைய பிடி தளர்ந்தது தவிர அவளை விடவில்லை. அவளுடைய மூச்சு காற்று இவன் மீது பட்டவுடன் இவனுக்குள் தூங்கி இருந்த அணுக்கள் எல்லாம் உயிர்ப்பித்தது. இவன் கண்களை நோக்க அவனுடைய உடல் சிலிர்த்தது. ஹலோ ஓனர், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்னவோ பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையாவே வலிக்குது எனக்கு. ஏண்டி போய் சொல்ற? இப்பவும் வலிக்குதா உனக்கு? அதான் மெதுவா தானே பிடிச்சிருக்கேன். நான் உனக்கு காட்டு பையன் அப்படித்தானே? அது என்னடி புதுசு புதுசா பெயர் வைக்கிற? ஓனர் என்கிற, காட்டு பையலேன்னு சொல்ற,
காட்டு பையன் என்ன செய்வான்னு உனக்கு தெரியுமா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க மாமா வாழ்க்கையை கெடுத்துறாத. நீ அப்படியெல்லாம் பேச போக நான் ஸ்னேகாவுக்கு நீ அப்படியெல்லாம் பேச போகத்தான் ஸ்னேகாவுக்கு கோபம் வந்தது. இல்லைன்னா அவள் நல்ல சிநேகமானத பழகக்கூடிய பெண், புரியுதா? நான் என்ன சொன்னேன்? சாப்பாடு தட்டி விட்டுட்டீங்கன்னு தானே சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. சாப்பாடு கீழே விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போகும் அப்படின்னு எங்க வீட்டு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் நீ கார்த்திக்க வாழ விடமாட்டேன்னு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு என்று சொல்லிக்கொண்டு அவளை விட்டு நகர்ந்து போனான். ஒரு நிமிஷம் ஓனர், நில்லுங்க, போகாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மாமாவும் அவங்களும் சேர்ந்து இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் அதை அப்படியே நடந்துக்கிறேன். அன்பு அவளை திரும்பி பார்க்க அவளோ சிறு குழந்தை போல் தன் காதுகள் இரண்டையும் பிடித்து கொண்டு சாரி என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த ரூமை விட்டு வெளியே வராத. இந்த வீடுதான் இனிமேல் உனக்கு வீடு. இது உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நீ இங்க இரு, அங்க வராத, சரியா? நான் போய் ஸ்னேகா என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வீட்டிற்கு செல்ல அங்கு இருவரும் பேசாமல் தனித்தனியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஸ்னேகாவின் அருகில் போய் உட்கார்ந்தான் அன்பு. அன்பு வந்து உட்கார்ந்ததும் அவளின் அழுகை பெரிதானது. என்னை பார்த்தா கெட்டவ மாதிரி இருக்கா? அவளை காப்பாத்தி நீ கூட்டிட்டு போறியா? அவளை என்ன நான் திட்டிடுவேனா? தின்னுடுவேனா? லூசு மாதிரி பேசாத ஸ்னேகா. அது பாவம், சின்ன பிள்ளை மாதிரி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னே தெரியல. அத போய் திட்டிட்டு இருந்தா நீ யோசிச்சு பாரு. உங்க வாழ்க்கைக்காக தான் அவ வாழ்க்கைய அடமானம் வச்சிருக்கா. நீ யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு போய் தப்பா பேசினா நல்லா இருக்குமா? எனக்கு அதெல்லாம் யோசிக்க தோண மாட்டேங்குது அன்பு. அவ கார்த்திக் கிட்ட வந்தாலே எனக்கு பயமா இருக்கு. கார்த்திய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு கார்த்தி அவ கூட போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. முதல்ல நீ கார்த்திய நம்பு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்த்துக்கலாம். இது தேவையில்லாம பயப்படுற. நீ பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. அவ கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். அதனால அவளோட மொத்த பொறுப்பு என்னோடது. கார்த்தி இது கிடையாது. இனிமே கார்த்திக் அந்த பொண்ணுக்காக எதுவும் செய்ய மாட்டான், புரிஞ்சுதா? என்னடா கார்த்தி, நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். சரி ஸ்னேகா, நீ போய் உள்ள போய் படு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் போ என்று அவளை அனுப்ப அவளும் வேற வழி இல்லாமல் அவர்களுடைய ரூமுக்கு சென்றாள். கார்த்தி எழுந்து அந்த அருகில் வந்து, நீ என்ன சொல்ற அன்பு? அவள் எங்க வீட்டு பொண்ணு. இப்படியெல்லாம் சர்வ சாதாரணமான விட்டுற முடியாது. அவள் எனக்காக அவளோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கா. எங்க அம்மாவோட உயிருக்காக அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்னோட காதலுக்காக யாருன்னு தெரியாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவன் பதறினான். கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லாம, நீ கவலைப்படாத மாமா, நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு தைரியம் சொன்ன பொண்ணு. நீ எப்படியாவது உன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சேர்ந்து விடுன்னு எனக்கு தைரியம் சொன்ன அவளை அப்படியே விட சொல்றியா? உனக்கு பொண்ணு வேணா பிடிக்காது. எனக்காக அவள் கழுத்துல தாலி கட்டி இருக்க. அவளோட மொத்த பொறுப்பு உன்கிட்ட பிடிச்சு தள்ள முடியல. நீ என்ன யோசிச்சாலும் சரி, நான் தாலி கட்டும் போது அந்த பொண்ணு என்னை தேடி வந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்னோட கடமை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்ப கடவுளே என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. கவலையே படாத. அந்த பொண்ணு நான் நல்லா பாத்துக்குவேன். எப்ப உங்க விஷயத்துல வீட்டுக்கு தெரிஞ்சு நீ எப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறியோ அப்ப அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்கோ, அவ்வளவுதான் என்று அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டான். மக்களே, அடுத்த எபிசோட் நாளை மாலை 6 மணிக்கு வரும். தயவு செஞ்சு இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுருங்க.